தலைவர்களை உற்று நோக்க வைத்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீமான் பெரியார் பற்றி நிறைய இடங்களில் பேசினார். அவர் பேசியது அனைத்தும் உண்மைதான். அவருக்கு ஆதரவாக தான் நான் பேசுகிறேன். சீமான் பேசியதற்கான அனைத்து ஆதாரங்களும் என்னிடம் உள்ளது. ஆனால் இந்த விஷயங்களை அவர் பொதுவெளியில் பேசியிருக்க கூடாது. பெரியார் பேசிய எத்தனையோ புத்தகங்களை அழித்து விட்டார்கள். காரணம், அந்த அளவிற்கு பெரியார் பேசியுள்ளார். சீமான் பேசியதை பெரியார் எந்த இடத்தில் எழுதியுள்ளார் என்ற ஆதாரத்தை நான் தருகிறேன். பெரியார் பேசியதை நாம் பொதுவெளியில் பேசினால் மக்களுக்கு அருவருப்பாக இருக்கும். தற்போது அரசியல் முற்றிலும் மாறிவிட்டது என சீமானுக்கு ஆதரவாக பேசினார். பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கிறேன். சீமானனை நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்கிறேன். அதை பொதுவெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்க. ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் இன்னைக்கு அழிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேசியிருக்காங்க, பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்துல பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸ் நான் கொடுக்கிறேன். அதனால சீமான் யாராச்சும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். ஆனா பொதுவெளியிலே அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. காரணம், பெண்கள் பாக்குறாங்க, குழந்தைகள் பாக்குறாங்க. பெரியார் அவர்கள் ஒரு காலத்துல பேசினதெல்லாம் இன்னைக்கு நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா மக்களுக்கு அருவருப்பு வந்துடும். அண்ணாமலையின் இந்த பேச்சுதான் தமிழக அரசியல் களத்தில் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீமானுக்கு பாஜக மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளது. இதற்கான விடை விரைவில் கிடைக்கும் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்.